சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு சூப்பராக ஒரு பிளானை பண்ணி அந்த வீட்டை எப்படியாவது தம் பேருக்கு மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ரோகிணியை வச்சு பிளான் பண்ணுறாங்க. முன்னாடி நான் போகிறேன், பின்னாடி நீ வா, எப்படியும் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களே தூக்கி போடுவாங்க, அதை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் இந்த வீடியோவை நம்ம காட்டி நமக்கான தீர்ப்பை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிளான் படியே நம்ம விஜயாவும் துணியெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போடுறாங்க. மீனா இருந்துட்டு வேண்டாத்த, அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்களே எடுத்துகிட்டு போட்டோம், இதே நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா பின்னாடிக்கு பிரச்சனை வரும், வேண்டாத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அதெல்லாம் முடியாது, நானே அவள் ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு மீனாவோட பேச்சை கேட்காம நம்ம விஜயாவே எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி வெளியில் போடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு பார்த்தீங்களா ஆண்டி, என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க, மனோஜும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் அப்படி என்ன பண்ண? மனோஜ் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கானா அதுக்கு காரணமே நான் தான், அது யாருமே புரிஞ்சுக்காம என் ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட சொல்லவும், உனக்கான நியாயம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குன்னு இருக்கிறதே இப்போ நீங்கள் மட்டும்தானே, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்பேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.